அந்த வேத பகுதியினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருப்பிக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை ஆவியானவர் துணையோடு நாம் திருப்பிக் கொள்வோம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம் என்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். ஒரு 4 காரியங்களை அந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். திரும்ப உன்னுடைய துளிர்க்கும் திரும்ப திருப்பப்பட்ட, ஆண்டவரை விட்டு திருப்பப்பட்ட ஜனங்களுடைய இருதயம் மறுபடியும் தேவன் பக்கமாய் திரும்பும். எந்த வேலையை விட்டு தூக்கு நூலை கீழே விட்டு விட்டாயோ அந்த தூக்கு நூலை திரும்ப நீ எடுப்பாய். திரும்ப ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் என்று நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை, நாம் திருப்பிக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை, திருப்பிக் கொள்ள நாம் கையில பிடிக்க வேண்டிய சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2, பழைய ஏற்பாட்டிலே 1081வது பக்கம். இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் இழந்து போன மகிமையை ஆண்டவர் திரும்பி வர பண்ணுகிற தேவன். இதுல நான் வாசிக்கிறோம் 2ஆம் வசனம், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். யாமேன் ஆண்டவர் ஒரு வெறுமையிலிருந்து ஒரு மகிமைக்கு நேராய் நடத்துகிறவர். இந்த வெறுமை யாரால் வந்தது? 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிற சத்துரு அநேக வெறுமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கொடுத்திருக்கிறான். வேதம் ஆண்டவர் சொன்னார், சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று. இந்த 2 வேலையில ஒரு வேலையை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஒண்ணு சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா சிதறடிக்கணும். ஆண்டவருடைய சபையிலே, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாட்டப்பட்டிருக்கிற நாம் சேர்க்கிற வேலையை நம் முடிவா செய்யலனா நம்ம சிதறடிக்கிற வேலைக்கு நேராய் பிசாசு நம்மை பயன்படுத்த கூடும். இந்த பிசாசு சிதறடிக்கிறவன் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய நன்மைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அதனால கேர்ஃபுல்லா 4 விஷயங்கள்ல நீங்கள் இருந்தீங்கன்னா, வெறுமையாக்குதல் வந்தாலும், நிறைய காரியங்கள் வெறுமையாக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்முடைய மகிமையை ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். மகிமை என்று சொல்லும் போது சிறப்பு. ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த மகிமை அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமை உண்டு. ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு, ஒரு குளோரியஸ், ஒரு மகிமையான ஒரு நன்மைகள், மகிமையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல ஒரு மேன்மை. இந்த மேன்மைக்கு நேராய் கடந்து போய்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே சிதறடிக்கிறவனால், சாத்தானால், இடுக்கன் செய்கிறவனால் வந்த நிறைய வெறுமை, ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக்கி திராட்சை கொடிகள், கனி கொடுக்க வேண்டிய இந்த திராட்சை கொடிகளை அவன் கெடுத்து போட்டான். பாழாக்கி போட்டான். கனி கொடுக்க வேண்டிய இந்த திராட்சை கொடி இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில அமுக்கப்பட்டு இது திராட்சை கொடியா இல்லையா என்று இனம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாழாக்கப்பட்ட சூழ்நிலையை ஆவியானவர் உணர்கிறார். சபைகள் நடுவிலே ஆவியானவர் இந்த நாளிலே காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் வெறுமையை மாற்றி மகிமையை கொடுக்க விரும்புகிறவர். இந்த வெறுமையான சூழ்நிலைகளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது உன்னுடைய அரணை காத்துக்கொள். அரணை காத்துக்கொள். கோட்டை, அரண் என்பது கோட்டை. நம்மளை சுற்றி போடப்பட்டிருக்கிற இந்த அரணை நீங்கள் காத்துக்கொள்ளணும். சிதறடிக்கிறவனை உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அதனால வருகிற விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அவன் வருவதற்கு முன்பாகவே நீங்க காத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம். அவன் அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டி முடிக்கும் போதே ஒவ்வொரு இடமாய் அவர்கள் பூட்டுகளையும் கதவுகளையும் தாழ்பால்களையும் போட்டுக்கொண்டே வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த அலங்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. அலங்கம் என்று சொல்லும் போது கோட்டை சுவர். ஒரு பட்டணத்தை சுற்றி நம்மளுடைய வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். சின்ன வீட்டுக்கு சின்ன காம்பவுண்ட், நல்ல பெரிய பங்களாவுக்கு உயரமான காம்பவுண்ட், அது போல ஒவ்வொரு அரண்மனைக்கு ஒரு காம்பவுண்ட், ஒரு தேசத்துக்குள்ள ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா அது ரொம்ப பெரியதா இருக்கும். ஒரு பெரிய கோட்டை சுவர். அந்த கோட்டை சுவர் தான் அந்த நகரத்தினுடைய பாதுகாப்பையே தீர்மானிக்கிறது. உள்ள எல்லா காரியங்களையும் செய்வதற்கு முன்பாக, உள்ளே அநேக நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு முன்பாக வெளிப்புற பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அடிக்கடி நாம் இந்த காரியத்தை நம்ம லாஸ் பண்ணிடுறோம். நம்மளுடைய இன்டீரியர் வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நம்ம பாதுகாக்கிற அளவுக்கு வெளிப்புற
வெளிப்புற வாழ்க்கை, வெளியிருந்து என்ன வருகிறது, எந்த பக்கமா இருந்து தாக்குதல்கள் வருகிறது, எந்த மனிதரிடம் இருந்து இது புறப்படுகிறது, எந்த சூழ்நிலையினால சமாதான கேடு உள்ளே வருகிறது, சத்துரு எந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறான், அவன் பலவீனத்தை எடுக்கிறானா, அல்லது தேவையில்லாத சில வார்த்தைகளை, சில வாக்குவாதங்களை, எந்த வழியாக இந்த சிதறடிக்கிறவன் என் குடும்பத்துக்குள்ளாய் வருகிறான். நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அடிக்கடி இதை நம்ம மிஸ் பண்ணிடுறதுனால உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வெறுமையாக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் நம்ம ட்ரைன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் பண்றான். அதனாலதான் இந்த நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அலங்கமே இடிபட்டு கிடக்கிறது இந்த நெகேமியா இந்த தேவ சமூகத்துக்கு கடந்து வந்து அந்த நெகேமியா அந்த வாசலை கேட்கிறார். நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாசலாய் கட்டுகிறாங்க. அது பெரிய காம்பவுண்ட் ஸ்டோர்ங்கிறதுனால நிறைய வாசல்கள் இருக்கும். மீன் வாசல், தண்ணீர் வாசல், பள்ளத்தாக்கு வாசல், குப்பைமேட்டு வாசல் என்று அந்த ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு அந்த பர்பஸுக்காக பயன்படுத்துவாங்க. மீன்கள் வருகிற வாசல், தண்ணீர் எடுத்து வருகிற வாசல், குப்பைமேட்டு வாசல், பள்ளத்தாக்கு வாசல் என்று இவன் பிரித்து கொடுக்கிறான். ஒவ்வொரு வாசலை ஒவ்வொருவர் கட்ட வேண்டும். அந்த வாசல் அவங்க கட்டி முடிச்சிட்டு ஞானமா ஒரு காரியங்களை பண்ணுவாங்க. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 3:3 கடைசி மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார். அப்படியே 6ஆம் வசனத்தினுடைய கடைசி லைனை மட்டும் வாசிங்க. 2 லைன் அதற்கு போட்டார்கள். பழைய வாசலை கட்டினாங்க. அடுத்து அப்படியே அடுத்த பகுதி திருப்பிட்டு 13ஆம் வசனம் வாசிங்க. பள்ளத்தாக்கின் வாசலை கட்டினார்கள். ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. இடிக்கப்பட்ட அந்த அலங்கத்தினுடைய ஒவ்வொரு வாசலையும் கட்டிட்டு திரும்பியும் நீ லூஸ் பண்ணிராத, பூட்டு போடு. தாழ்பால் போட்டு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டாதான் அந்த கட்டப்பட்ட அந்த வாசல் நிறைவுக்கு வருகிறது என்று அர்த்தம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அரணை நம்மை வெறுமையாக்குகிற அநேக சூழ்நிலைகள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். எப்படி வந்துச்சு இந்த பிரச்சனை, இது எப்படி பிசாசு இப்படி உள்ள நுழைஞ்சான், எந்த இடத்துல நான் லூஸ் விட்டேன், எந்த இடத்துல பிசாசுக்கு நான் இடம் கொடுத்தேன், எந்த பக்கம் என்னுடைய வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டது, என்னுடைய எந்த வார்த்தை பிசாசுக்கு இடம் கொடுக்கதாய் மாறினது, எந்த இடத்துல என்னுடைய ஜெப குறைவு, எந்த இடத்துல என்னுடைய கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கை, எந்த இடத்துல ஆவியானவரை நான் மட்டுப்படுத்தின வாழ்க்கை பிசாசுக்கு இடம் கொடுத்தது. கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுடைய அரணை ஒருவேளை சில பகுதிகள் திறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்களானால் ஜாக்கிரதையாய் கட்டி கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவருடைய ரத்தத்தை கொண்டு நீங்க அதை சீல் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சீல் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ரத்தத்திற்குள்ளாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களையும் உங்களுடைய வியாபாரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனங்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய நன்மைகளையும் ரத்தத்தால முத்திரம் போடுங்க. அரணை காத்துக்கொள். 347 சங்கீதத்திலே 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பாடு ஜெபிப்பதற்கு முன்பாக வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று யோசிங்க. பலப்படுத்தப்படாததினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பிரயோஜனப்படாது. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அரணை காத்துக்கொள்ளுவோம். 2வது வாசிக்கிறோம். வழியை காவல் பண்ணு. Watch the road. நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த வழிகள், அந்த பாதைகள் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்டதெல்லாம் வழி அல்ல. என்னுடைய வழி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் இழந்து போன மகிமையை உங்களுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெகேமியா கட்டின அலங்கம் இடிக்கப்பட்டது உண்மைதான். அப்படியே பாழாக்கப்பட்டு போக அல்ல, ஆண்டவர் திரும்ப ஒரு அறைகுவலை உனக்கு விடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இடிந்த நிலைமையில பாழாய் போவதை அவர் ஒரு நாள் அனுமதிக்க போகிற தேவன் அல்ல. எதையெல்லாம் நீ லாஸ் பண்ணியோ அதை திரும்ப 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 நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் வைக்க வேண்டிய உயரத்துல வைக்க
வைக்க வேண்டிய அந்த மகிமையில, வைக்க வேண்டிய அந்த மேன்மையில அவர் வைக்கும்படியாய் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். சரி பண்ண வேண்டிய காரியங்களை ஆண்டவர் சரி பண்ணிக்கொண்டே இருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, அரணை காத்துக் கொள்வோம். இரண்டாவது, வழியை காவல் பண்ணு. வாட்ச் தி ரோட். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. நிறைய பாதைகள் தெரிந்து கிடக்கும். வேதம் சொல்லுகிறது, பெரும் பாதைகள் பாழாய் கிடந்ததினால் பக்க வாசலை தெரிந்து கொண்டு நடந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, பக்க வழியாய் பிரவேசிப்பவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏசாயா 35 வாசிக்கிறோம். அங்கே ஒரு பெரிய வழி இருக்கும். அது பரிசுத்த வழி என்று அழைக்கப்படும். வாசிங்க ஏசாயா. இதெல்லாம் காலை வேளையிலே ஆவியானவர் சில வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 8 வசனம். ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அங்க ஒரு பெரும்பாதையான வழி இருக்கும். அந்த வழியில மட்டும்தான் நீங்க நடக்கணும். அந்த வழிக்கு என்ன பேரா? அது பரிசுத்த வழி எனப்படும். அங்க யார் நடக்க முடியாது? தீட்டுள்ளவன், அசுத்தமானவன் அந்த வழியில வரமாட்டான். ஒரு ஸ்பெஷல் வழி. பரிசுத்தமானவங்க மட்டும்தான், ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும்தான் அந்த வழியில நடப்பாங்க. இந்த வழியில நடக்கிறவங்களுக்கு பேதையா இருந்தாலும் அவங்க திசை கெட்டு போவதில்லை. நீங்க பேதையா இருந்தாலும், வழியை குறித்த அறிவு இல்லையா இருந்தாலும், திசை மாறி நடத்துகிற வழி அல்ல இது. உங்களை நேர் வழியாய் நடத்துகிற வழி. இந்த பெரும்பாதையான வழியை சூஸ் பண்ணி இந்த வழிக்குள்ளாய், பாதைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வழியை விட்டு ஒரு நாளும் திசை மாறி போகாதீங்க. உன்னுடைய வழியை காவல் பண்ணு. வாட்ச் தி ரோட். உன்னுடைய வழியை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மாற்றி மாற்றி நடக்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது. அநேக நேரங்கள்ல வெறுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சிதறடிக்கிறவன் நம்முடைய வழிகளை பார்த்து உள்ளே வந்து விடுகிறான். திரும்ப அவனை அனுப்புறதுக்குள்ள அதிலேயே நம்முடைய வாழ்க்கை பாதி நாள் போயிடுச்சு. அதனால முன்னகடியே இனிமெல்லாம் வரப்போகிற நாட்களில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி போராட்டத்திலே தாவீதை போல நிறைய ஆசை, ஆலயத்தை கட்டணும்னு ஆசை, ஆண்டவருக்காக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு ஆசை, ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை சௌதரித்து வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் எதிலே முடிந்தது தெரியுமா? ரத்தம் சிந்தினதிலே அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. அதனால அவன் கட்ட முடியாதது அவனுடைய தலைமுறை கட்டி எழுப்பினது. சாலமோனோட வாழ்க்கையில யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல், பிசாசுகளோடு சத்துருகளோடு போராட்டம் இல்லாத இளைப்பாறுதல் என்றைக்கு வந்ததோ அன்றைக்குதான் கட்டப்பட வேண்டியது கட்டப்படும். அன்றைக்குதான் மகிமைக்கு நேராய் நாம் கடந்து போக முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஜாக்கிரதையாயிருங்க. உங்களுடைய வழியை குறித்து ஜாக்கிரதையாயிருங்க. தீட்டுள்ளவர்கள் இந்த பரிசுத்த வழியில வர முடியாது. பரிசுத்தமாக்கி கொண்டால் பரிசுத்தமானவர்கள் இந்த வழியை விட்டு இன்னொரு வழியில போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் பேரேரா இருந்தாலும் திசை கட்டு போகாதபடி, நீங்கள் குழம்பாதபடி நேர் வழியாய் உங்களை நடத்துகிற வழியை காவல் பண்ணு. மூன்றாவது வாசிக்கிறோம், உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அறை கச்சை. அறை என்பது ஹாப். இடையில போடப்படுகிற அந்த பெல்ட். இடுப்புக்கு போடப்படுகிற அந்த பெல்ட் அறை கச்சை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்ட வேண்டிய அறை என்ன? எபேசியர் 20 வாசிக்கிறோம், சத்தியம் என்னும் அறையை நீங்கள் கட்டினவர்களாக, சத்தியம் என்னும் அறை கச்சையை நீங்கள் கட்டினவர்களாக. இந்த வசனம் எப்பவும் உங்களோடு இருக்கணும். நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை நடத்தும். இந்த அறிந்த சத்தியம் உங்களை போதிக்கும். இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. சிதறடிக்கிறவனுக்கு நீங்கள் விலகணுமா? சிதறடிக்கிறவனிடத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணுமா? இந்த வசனத்தை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்க. உன்னுடைய அறையை கட்டிக்கொள். அடுத்து வாசிக்கிறோம், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாளுக்கு நாள் பலப்படணும். நாளுக்கு நாள் பலவீனப்பட்டா நம்மளால ஒன்னையும் சாதிக்க முடியாது. பிசாசு நம்மளை பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பான். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். எழும்புங்க, என் பலனை நீங்கள் ஸ்திரப்படுத்தும்படியாய் வார்த்தைகளை கொண்டு, ஆவியானவரை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்துல திரும்புங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:1 ஒழுங்கின்மைகள் ஒழுங்காய் மாற வேண்டுமானால், வெறுமைகள் நிறைவாக்கப்படும் வேண்டுமானால் 2 தேவை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பூமி எப்படி இருந்துச்சு? அப்போ ஒழுங்கின்மையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு, இருளா இருந்தது. அங்கே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் சொல்ல சொல்ல எல்லாம் உருவாக்கப்பட்டது. இந்த 2 மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கையிலே வெறுமை மகிமையாய் மாறும்.
அப்படியே ஒரு கன்வர்ஷன். ஸ்டெப்பா சில நேரங்கள்ல உயர்த்துவாரு, சில நேரங்கள்ல ஒரே இரவுல தூக்கி எடுத்துருவாரு. திராட்சை கொடிகள், பாழாக்கப்பட்ட திராட்சை கொடிகள் மகிமையுள்ள கொடிகளாய் மாறும். இந்த காலை வேளையிலே, இந்த நவம்பர் மாத ஆரம்பத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய மகிமையை திரும்பி வர வெறுமையாக்குனவன். எல்லாத்தையும் நீ வெறுமையாக்கிட்டு போனாலும் எனக்கு பரவாயில்ல, கர்த்தர் திருப்பி கொடுப்பார். இந்த வார்த்தை ராஜா மனாசே ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்டது. அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை செய்ததினாலே ராஜ்யம் ரொம்ப ஒரு இருட்டான ஒரு நேரத்துக்கு நேராய் கடந்து போன போது ஆண்டவர் நாகும் தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ கம்ப்ளீட்டா வெறுமையாக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் ஆண்டவர் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். திரும்ப அந்த மகிமை இழந்து போகாதபடிக்கு திரும்ப ஆண்டவருடைய மகிமைக்கு நேராய் நடத்துவதை நீ காத்து கொள்ளணும். நாளுக்கு நாள் அப்படியே பின்னாலேயே எதிலெல்லாம் சிக்கி கொண்டோமோ அதிலெல்லாம் திரும்ப சிக்கி கொள்ள கூடாது. மேல மேல வெற்றிக்கு நேரை, பலத்திற்கு மேலே பலத்திலே நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு காரியத்திலிருந்து ஒரு பாடம் கற்றாச்சா, திரும்ப அதே காரியத்தை நாம் திரும்ப திரும்ப செய்வதனாலே நம்முடைய நாட்கள் தாமதமாகிறது. நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பெருமைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, அரணை காத்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். உங்களுடைய காம்பவுண்ட் வால் ரொம்ப முக்கியம். இதை நீங்க கட்டி எழுப்பினாதான் நிந்தை நீங்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். குடும்பத்தில் ஏதோ காரியங்களுக்காக பிரயாசப்படுறீங்க, எதெல்லாம் பொத்தலான பையில போட்டது போல போடுகிறது. பிரயாசப்பட்டும் திருப்தி இல்லை, திருப்தியான ஒரு வாழ்க்கை இல்லையா? ஜஸ்ட் நீங்க உங்கள் அரணை செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய காம்பவுண்ட் வாலை கட்டி எழுப்புங்க, உங்களுடைய வழியை காத்து கொள்ளுங்க, சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. கடைசியாய் வாசிக்கிறோம், உங்களுடைய பலனை மிகவும் அதிகமாய் ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஆமென். இரண்டாவது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் எதை எனக்கு திரும்பி தருவார்? 2 சாமுவேல் 16 25ஆம் வசனம். ராஜா சாதோக்கை நோக்கி 15:25. 2 சாமுவேல் 15:25. ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு திரும்பி கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். இங்கே பார்க்கிறோம், ஒரு பெரிய தோல்வியினாலே ராஜா வாசஸ்தலத்தை விட்டு, அவன் வாசம் பண்ணின அந்த அரண்மனையை விட்டு, அந்த தேசத்தை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடுகிறான். அப்சலோம் தனக்கு விரோதமா எழும்பின போது இப்ப அவன் சொல்றான் ஆசாரியனை பார்த்து, தேவனுடைய பெட்டியை நீ திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் திரும்ப தேவனுடைய பெட்டியை பார்க்க என்னை என்னுடைய வாசஸ்தலத்துக்கு ஆண்டவன் திரும்பி வர பண்ணுவார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை, குடியிருப்பின் சில பகுதிகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆமீன். ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்தை விட்டு நீங்கள் துரத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டீர்களோ, எந்த இடம் எனக்கு இனிமே இது வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தீங்களோ, எனக்கு நேற்று இரவே இருந்து இது ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டா இருதயத்துல ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். யாரோ ஒருவருக்கு வருது, பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாசஸ்தலங்களிலே உங்களை திரும்பி கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமீன். எந்த சூழ்நிலைகளினால நீங்கள் இழப்பினாலே, ஒருவேளை ஒரு திருட்டளவாய் அந்த ஊரை விட்டு நம்ம கடந்து போயிருக்கலாம். நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஆமீன். என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழியத்திலே ஒரு பெரிய ஒரு உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆமீன். நான் அங்கே பயிற்சி எடுத்ததினால எனக்கு அங்கே உள்ள காரியங்கள் தான் என்னை அடிக்கடி பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ நாங்க அந்த சபையே உடைந்து போனது. சபை நாங்கள் இன்னொருவருடைய இடத்திலே கட்டியிருந்தோம், ஒரு ஓட்டு சபைதான். ஆமீன். விசுவாசிகள் 5 குடும்பம் தான் உண்டு. ஆரம்ப ஊழியம் 5 குடும்பமும் ஊழியர் குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பினாங்க. ஏன் அப்படின்னா, எங்களுடைய அண்ணனை பைபிள் காலேஜ் அனுப்பணும், அப்பாக்கு அடுத்து அண்ணன் செய்வான்னு சொல்லும் போது அண்ணனுடைய பழைய பாவங்களை அவர்கள் சுட்டி காண்பித்து, இவன் ஊழியக்காரனாய் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி போராட்டம் பண்ணினாங்க. அப்பா உறுதியா இருந்தாங்க, என் பிள்ளைதான் சொல்லி. சோ அந்த சபையை உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் வந்தது. அந்த இடத்திற்குரியவர் இடத்தை கேட்டு ஓடு தனியா, இது தனியா, எல்லா சபை கட்டடங்களையும் பிரித்து போட்டார்கள். அது மட்டும் இல்ல, சபைக்கென்று அவர்கள் வாங்கி கொடுத்த சில பொருட்கள், பாய் உண்டு, திருவிருந்து பாத்திரம் உண்டு, அதையெல்லாம் அவர்கள் நாங்கள் எதை வாங்கி கொடுத்தோமோ அதெல்லாம் வாங்கிட்டு போனோம். இத்தனைக்கும் எங்க அப்பாவினுடைய சொந்த ஊர் அது. சபை நாங்கள் வைத்திருந்த ஊர் சொந்த ஊர். சோ ஊழியம் உடைக்கப்பட்ட போது எத்தனையோ முறை சொந்த பந்தங்களுடைய எதிர்ப்பெல்லாம் ஈஸியாய் தாங்கிக் கொண்டோம். அப்பா மட்டும்தான் அந்த ஊர்ல ரசிக்கப்பட்டிருந்தவங்க. நாங்கள் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட போது அப்பா ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் VRS கொடுத்துட்டு ஊழியத்திற்கு வந்தார். எல்லாத்தையும் இழந்துட்டு ஆண்டவருக்கு என்று வந்தது எல்லாத்தையும்
இருந்தோம். ஆனால் விசுவாசிகள், நம்மை நடத்தின பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இங்கே தாவீதுக்கும் அதே ஒரு நிலைமைதான். யார் எனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் நான் தாங்கிக் கொள்ளுவேன், ஆனால் என்னுடைய பிள்ளை எனக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறான். இதே சூழ்நிலை நாங்கள் கடந்து வந்து சொந்த வீட்டை நாங்கள் விட்டு வாடகை வீட்டுக்கு நீங்காய் நாங்கள் கடந்து போனோம். ஒரு இரவிலே மிட் நைட்ல ஆட்டோ பிடித்து நாங்கள் அந்த வீட்டை, அந்த ஊரை விட்டு நாங்கள் காலி செய்து, பஸ் வசதியே இல்லாத, யாரும் எங்களை தேடி வராத, ஐ மீன் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தீவு மாதிரி இருக்கிற ஒரு ஊரை நாங்கள் செலக்ட் பண்ணி கடந்து போனோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஆண்டவருடைய சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரை அறியாத அந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துவார் என்று எத்தனையோ நிந்தைகளை, பரியாசங்களை தாங்கிக் கொண்டு நம்முடைய ஊழியத்திலே இவ்வளவு பெரிய ஒரு உடைவு வந்ததே என்று சொல்லி சொந்த வீட்டை லீஸுக்கு விட்டுட்டு அதே இடத்துல நாங்கள் வாடகைக்கு யாரும் எங்களை மீட் பண்ண கூடாது என்று திருட்டளவாய் நாங்கள் புறப்பட்டு போய் அந்த வீட்டிலே, அந்த வாடகை வீட்டிலே அந்த ஓனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஆராதனை நடத்தி கொண்டே இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அடிக்கடி ஊழியர்களை அனுப்பி சொல்லுவார், நீங்கள் திரும்ப உங்களுடைய பகுதிக்கே நீங்கள் வருவீங்க. ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு. ஆண்டவர் நீங்கள் நிந்திக்க இடத்துல உங்களை கௌரவப்படுத்துவார். எங்க அப்பாவுக்கு இஷ்டமே இல்ல, நான் திரும்ப வர மாட்டேன், எங்க வேணாலும் நான் போய் ஊழியம் செய்வேன். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், கடந்து வந்த பாதை அவ்வளவு ஒரு மோசம். சமையலே பண்ண மாட்டாங்க, சாப்பாடே சாப்பிட பிடிக்காது. நான் பிளஸ் 2 படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது. ஐ மீன் அப்படி ஒரு பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில நான் மீட் பண்ணேன்னா அதுதான். நாங்கள் திரும்பி போய் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டே இருந்தோம். ஆமென். ஆண்டவர் ஆனால் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அந்த இடத்துல எத்தனையோ ஆலயத்திற்காக இடங்களை வாங்கினோம், ஃபவுண்டேஷன் போட்டோம், ஆனால் அப்படியே நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் எங்கேயும் அனுமதி கொடுக்கல. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது மேலமைங்க. எனக்கு ஒரு ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துக்கு தான் கொண்டு வருவேன். அப்பாவினுடைய சுய எண்ணத்துல பட்ட பாடு போது நான் திரும்ப அந்த ஊருக்கு போகவே மாட்டேன். எத்தனையோ இடங்களை வாங்கினார், சபை கட்ட பிரயாசப்பட்டார், ஆனால் ஆண்டவர் பெர்மிஷனே கொடுக்கல. ஆனால் திரும்ப அதே இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து திரும்ப அதே ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்து, இன்னைக்கு நான் சொல்றேங்க, அந்த சபையில ஆத்துமாக்கள் இருக்க இடம் இல்லாதபடி எந்த இடத்துல இருந்து நாங்கள் திருட்டளவாய் புறப்பட்டு போனோமோ அதே இடத்துல இன்னைக்கு சபையினுடைய விஸ்தரிக்கிற பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அடிக்கடி சபையை இடித்து பெரிதாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்திலே அப்பா ரொம்ப சிக்காகி பல லட்சம் ரூபாய்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வேண்டியது வந்தது கொரோனாவினாலே. ஆனால் அது முடிந்த மறுவாரமே சபையினுடைய விஸ்தரிப்பு பணிகளை அவர்கள் தொடங்கினார்கள். கடந்த நாட்களே சொன்னாங்க, ஜனவரிக்குள்ள அது முடியும் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளுடைய விருப்பம். ஒரு விஷயத்துல நான் தோற்று போயிட்டேனே, நான் திரும்ப கையில எடுக்க முடியாதபடிக்கு இதை கையை விட்டு போயிட்டு என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி வர பண்ணுவார், உன்னுடைய வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொன்னேன். ஆண்டவரே, அநேக தேவ பிள்ளைகள் ஒருவேளை அவங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு துரத்தப்பட்டிருப்பார்கள், ஆனால் சொந்த பூமியை விட்டு பல சூழ்நிலைகளினால சிலரை ஃபேஸ் பண்ண முடியாதபடி சில நிந்தைகள், பரியாசங்களை சுமந்து கொண்டு நீங்கள் திரும்பி வந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். திரும்பி வரும்போது ஒரு திருட்டளவாய் இந்த ராஜா புறப்பட்டு போனான். ஆனால் திரும்பி போகும்போது இவர்கள் போய் ராஜாவை அழைத்து வந்தாங்க, கனத்தோடு அழைத்து வந்தாங்க. ராஜா, நீங்க ஏன் வனாந்திரத்தில் இருக்கிறீங்க? வாங்க எங்க வாசஸ்தலத்துக்கு, நீங்க தான் எங்களுடைய ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பு தேவ பிள்ளைகளே, துரத்தப்பட்டவர்களை வந்து அழைக்கும்படியான நாட்கள், யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களை கனப்படுத்தும்படியான நாட்கள், உங்களுடைய வாசஸ்தலங்களிலே உங்களை அவர் தாபரிக்க பண்ணுவார். வேதத்திலே வாசிக்கிறோம். பண்டிகை ஓசியா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பண்டிகை நாட்களிலே அவர்கள் தாபரிக்க பண்ணுவது போல கூடாரங்களிலே அவர்களை தாபரிக்க பண்ணுவேன். இப்ப பண்டிகை நாட்கள்ல வந்துட்டா சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, எல்லாரும் சொந்த ஊரை நோக்கி பிரயாணப்பட்டுருவாங்க. பண்டிகை சந்தோஷம் அப்படின்னாலே எங்க இருக்குதுன்னா சொந்த இடத்துல இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், பண்டிகை நாட்களிலே நடக்கிறது போல உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். நீ இனியும் அலைந்து தெரிய மாட்டாய். கர்த்தர் கூடாரம் இல்லாதபடி உன்னுடைய சொந்த உனக்கென்று உரிமைப்பட்ட சில ஆசீர்வாதங்களை சத்துரு பிடிங்கி இருக்கிறானா, கர்த்தர் இனிய நாட்கள்ல திரும்ப கொடுப்பார். உனக்குரியது யாருக்கும் சொந்தம் அல்ல. எத்தனை வருடங்கள் நாம் அலைந்து திரிந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவர் சேலஞ்ச் பண்ணது, அவர் சாத்தானுக்கு விரோதமாய் அவர் விட்ட சவால் ஒரு நாள் நடந்தே தீரும். நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்துல கௌரவப்படுத்துவார். சிலரை ஆண்டவர் அந்த இடத்திலே ஆசீர்வதிப்பார். சில நேரம் ஆண்டவர் வெளியே கொண்டு போய் சில நேரங்கள்ல உருவாக்கி திரும்ப சொந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். குடியிருப்பின் எல்லைகளை நிர்ணயிக்கிறவர் அவர். நாம் எங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கிறவர் அவர். நாம் எங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று இதில் நிர்ணயிக்கிறவர் அவர். இதில் மனிதர்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
முடியாது. இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லுகிறேன், இந்த நேரத்துல அந்த நேரத்துல எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் யாருமே இன்றைக்கு பூமியிலே இல்லை. நான் இதை சந்தோஷமாய் சொல்லவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன், நம்மளுடைய இருதயங்களை காண்கிற ஒரு தேவன், எல்லாமே இருந்தும் ஆண்டவருக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டம் அடைந்ததில்லை. அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. நானும் என்னுடைய தலைமுறைகளும், என்னுடைய தகப்பனாரும் எங்களுடைய தலைமுறைகளும், நம்முடைய திருச்சபைகளும், அநேக விசுவாசிகளும் இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மகிமை திரும்பி வர பண்ணுவார். எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல தலையை உயர்த்துவார். வீடு இல்லாதபடி, வாசல் இல்லாதபடி அலைந்து திரிந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். இனியும் நீ அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் உன்னை கூடாரங்களிலே தாவரிக்க பண்ணுவார். அவன் தன் திராட்சை செடி நிழலிலே சுகமாய் குடியிருப்பான். உனக்கென்று உருவாக்கப்பட்ட திராட்சை செடி உனக்கு சொந்தமாகும். நிச்சயமாய் அதை அந்நியன் பறித்து கொள்ள முடியாது. ஆமீன் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு உண்டு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை எனக்கு தாரும். நான் வெளியே இப்பொழுது அலைந்து திரிந்தாலும், வெட்கப்படுத்தப்பட்டு நான் போனாலும், திரும்ப கனத்தோடு, திரும்ப மேன்மையோடு, திரும்ப மகிமையோடு என் பூமியில எனக்கு நீங்க கொடுத்த அந்த சுதந்திரத்துல நான் வாசம் பண்ணுவேன். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று பொறுத்தனையோடு இந்த வார்த்தையை ஆமீன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். ஆமோஸ் 9:12. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர். இழந்து போன மகிமையை, இழந்து போன துதியை, இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திரும்ப கட்டி, ஆமென், நம்ம ஏற்கனவே தியானித்தது போல திறப்புகளை அடைக்கிறார். பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை திரும்ப ஸ்தாபிப்பார். ஆதி நாட்களில் இருந்த அநேக அனுபவங்கள், ஆதி நாட்கள்ல இருந்த துதி, ஆமென், அந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. ஆமென், அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதின் அனுபவங்களை இழந்திருப்பீங்கன்னா இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை திரும்ப ஆண்டவர் உங்களை ஸ்தாபித்து, ஆமென், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். 15ஆம் வசனம் கடைசி வாசிக்கிறோம். நான் அவர்களை தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அடிக்கடி பிடுங்கி பிடுங்கி வேறு வேறு இடங்கள்ல நாட்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இனிமே உங்களை நாட்ட போகிற இடத்திலிருந்து எந்த சக்தியும் உங்களை பிடுங்க முடியாது என்று ஆவியானவர் திருவிழம் வச்சுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை திரும்ப 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 ஒரு விசை நினைவு கூறும்படியாய் இந்த காலை வெளியில விழாவிக் கொண்டிருக்கிறார். திரும்ப எடுப்பித்து கட்டுவார், திறப்புகளை அடைப்பார், பழுதாய் போனதை சீர்படுத்துவார். பூர்வ நாட்களிலே நீங்கள் எந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் இருந்தீர்களோ, ஆமென், எதையெல்லாம் நீங்க இழந்துட்டீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுத்து அதே ஸ்தானத்துல உங்களை வைத்து அழகுபடுத்துவார் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். சாட்சியாய் உங்களை நிறுத்துவார். எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு ஆண்டவர் எங்களை சாட்சியாய் நிறுத்தினது போல ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அநேக பகுதிகள் சாட்சியாய் மாறும். ஒரு கொட்டேஷன்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு கடக்காத பாதையில நீங்க கடந்துட்டு இருக்கீங்கன்னா நன்றி சொல்லுங்க. ஒருவராலும் சொல்ல முடியாத சாட்சியை நீங்க சொல்ல போறீங்க. ஆண்டவரே, இது யாருமே கடக்காத ஒரு பாதையா இருக்குதானா நான் கடக்கிறேன். ஆமா, யாருமே சொல்லாத சாட்சி உங்க வாயிலிருந்து புறப்பட போகிறது. இனி உன் தேசத்திலிருந்து நீ பிடுங்கப்படுவது இல்லை. கர்த்தர் உன்னை தாவரிக்க பண்ணுவார், சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே தத்தளிக்க பண்ணுவார். இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுகிற நல்ல தேவன். இழந்து போன சமாதானம், இழந்து போன மகிமை, இழந்து போன துதி, பூர்வ நாட்களிலே பெற்று அனுபவித்த எல்லா ஆவிக்குரிய உலக பிரகாரமான குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த குடும்பத்திலே இந்த நாட்களிலே நிலைவாய் இந்த மாதத்திலே ஆண்டவர் தருவாராக. முதலாவது சொன்னேன், ஆண்டவர் வெறுமையை மகிமையாக மாற்றுவார். எல்லா வெறுமையா இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப ஒரு மகிமையை கொடுப்பார். அறையை காத்துக் கொள்ளுங்க, அரணை காத்துக் கொள்ளுங்க, வழியை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அறையை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். உங்களுடைய பலனை நாளுக்கு நாள் ஸ்திரப்படுத்துங்க. உங்களுடைய மகிமை இனியும் இழந்து போகாதபடிக்கு பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துரத்தப்பட்டிருக்கிற ஸ்தானத்திற்கு தாவீதை திரும்பி வர பண்ணின அதே தேவன் எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டீர்களோ அதே இடத்திற்கு கனத்தோடு ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். எந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்தீர்களோ அதே ஸ்தானத்தை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் அவருடைய மனதில் என்ன நினைத்திருக்கிறார்
பேசுவாங்க. ஆனா கடைசியில அந்த வழக்கை குறித்து நீதிபதி என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் நடக்கும். ஆமென். இவங்க என்னன்னா பொய் பேசலாம், உண்மை பேசலாம், இருக்கிறது பேசலாம், இல்லாததை இருக்கிறது போல ஜோடிச்சு வக்கீல் பேச கத்து கொடுப்பாரு, நல்லா பேசுவாரு. ஆமென். வழக்காடுகிறவர்கள் ஏகமாய் நிற்பார்கள். ஆனால் உயரமும் உன்னதமுமான அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த நீதிபதி சொல்லுகிற வார்த்தை மட்டுமே நிலை நிற்கும். ஆமென். அதுபோல என்ன எத்தனை வார்த்தைகள் என்னை சுற்றி வரலாம், ஆனால் என்னை குறித்து எழுதப்பட்ட எழுத்து, இந்த வேதத்துல எழுதப்பட்ட எழுத்து, அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் சொன்ன அந்த வார்த்தை நிலை நிற்கும். இல்லாதது இருக்கிறது என்ன என்னை சுற்றி பேசப்பட்டாலும், நானே என்னை குறித்து என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் அது நடக்காது. ஆண்டவர் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறார், நீதிபதி என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், ராஜாதி ராஜா என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நிற்கும். உன்னை இந்த இடத்துல வைத்து ஆசீர்வதிப்பேன்னா அது ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது நிறைவேறும். அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல இடங்களை, குடியிருப்பு ஸ்தலங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இழந்து போன ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுப்பார். விழுந்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் தூக்கி எடுத்து பழுதாய் கிடந்தை சீர்படுத்தி இனி உங்களை ஒருவனும் பிடுங்காதபடி, ஒருவனும் ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்காதபடி, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களிடத்திலிருந்து சத்துரு அதுல கை வைக்காதபடி கர்த்தர் அவருடைய இரத்தத்தால சீல் பண்ணி உங்களை பாதுகாப்பார். இந்த திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் எல்லா காரியங்களையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக.